Hello students, welcome to Shweta's Academy, your one-stop destination for quality education. இன்னைக்கு நம்ம chemical reactions and equations அப்படிங்கிற சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் இந்த சாப்டருக்காக 3 வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ the first video is this. இதுல வந்து till balancing வரைக்கும் பார்க்கலாம். ஸோ the second வீடியோல types of chemical reaction பார்க்கலாம். And third வீடியோல oxidation, reduction, rancidity and corrosion பார்க்கலாம். ஸோ இந்த 3 வீடியோஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த சாப்டருக்காக ஒரு ஒன் ஷார்ட் வீடியோவும் போடலான் இருக்கேன் அண்ட் ஒரு வீடியோ எண்ட்லையும் ஐ வில் கிவ் யூ சம் PYQs ஓகேவா, தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவில் கிளாஸ் எடுக்கும்போது ஆர் மேபி நீங்கள் அப்புறமா இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் எடுத்த போர்ஷன்ஸ்லையோ இல்லை இந்த போர்ஷன்ஸ் ரிகார்டிங் கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ரிப்ளை டு திஸ் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஷியோராக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கான ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம till balancing வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் along with the 3 important activities, activity 1.1, 1.2 and 1.3. so before going that, இந்த சாப்டர்ல first important thing என்னன்னா chemical reaction நடக்கும்போது எனி ஒன் சேஞ்சஸ் occur ஆகும். என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படின்னா solid, liquid, gas, these are the states, right? இதுல மேபி இன்டர் கன்வென்ஷன் நடக்கலாம். இதுல இன்டர் கன்வர்ஷன் நடக்கலாம். லைக் பிகினிங்கா 2 ரியாக்டன்ட் இருக்கு, மேபி இது ரெண்டும் சாலிடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 ப்ராடக்ட் வருது, அது மேபி உங்களுக்கு லிக்விடா வரலாம். ஸோ மேபி இனிஷியலா கேஸா இருக்கலாம், சாலிட் வரலாம். ஸோ இந்த 3 ஸ்டேட்ஸ்குள்ள இன்டர் கன்வென்ஷன் ஆகும். இதுதான் வந்து change in state. So the next thing is change in color. Initially reaction oda color green ஆ இருக்கலாம், maybe reaction நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் blue ஆ மாறலாம், like that. Then evolution of gas. இது எப்படின்னா reaction நடந்து முடிஞ்சோன்னா மேபி அதுல இருந்து ஏதாச்சும் கேஸ் வந்து எவல்யூட் ஆகலாம், லைக் ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், லைக் தட். ஸோ இந்த மாதிரி கேஸ் எவல்யூஷன் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் நான் ஃபர்தர் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். மேபி ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரியாக்ஷன் வெசலை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் வெசல் மீன்ஸ் நீங்கள் எதில் ரியாக்ஷன் பண்ணுறீங்க, இட் கேன் பி பீக்கர், இட் கேன் பி டெஸ்ட் டியூப், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது இட் மே பி கூல், ஓகே, பட் ஆஃப்டர் ரியாக்ஷன் அது வந்து மேபி it become hot. okay, அப்படி நடந்துச்சுன்னா there is some change in temperature அப்படின்னு. okay, so இப்போ நம்ம இந்த activity 1.1, 1.2 and 1.3க்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். பிகாஸ் ஒரு ஈக்குவேஷனை நம்ம எப்பவுமே பேலன்ஸ்டு ஃபார்மில் தான் எழுதணும். ஸோ இப்போ இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். magnesium plus oxygen gives you magnesium oxide. So இது எப்படி இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஆக்டிவிட்டி 1.1ல உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ஈக்குவேஷனை வேர்டிங்ஸ்ல எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி சிம்பிளஸ்டா எழுதலாம் அப்படின்னா அதோட கெமிக்கல் சிம்பிள் எழுதலாம். ஸோ இந்த கெமிக்கல் சிம்பிள் எல்லாமே ஆல்ரெடி பீரியாடிக் டேபிள்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் படிக்கும் போது அதோட சிம்பிளும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ அப்படி படிச்சா இந்த மாதிரி நமக்கு ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ மெக்னீஷியமோட சிம்பிள் வந்து Mg, ஆக்சிஜனோடது O, அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடுனா யூ கேன் கம்பைன் Mg and O and you can write. ஓகேவா? ஸோ இதை நம்ம எழுதிட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த பிளஸ்னா என்ன, இந்த ஆரோ மார்க்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து எதை பார்த்துருக்கு, இங்க இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கு. ஸோ நம்ம இந்த எலமெண்ட்ஸையும் இந்த எலமெண்ட்டையும் ஐ மீன் இந்த காம்பவுண்டையும் நம்ம ஒரு நேம் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Mg ஆக்சிஜன், இந்த 2 எலமெண்ட்டும் LHSல இருக்கு.
ஸோ நம்ம இதை ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி தான் உங்களுக்கு MgO அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. தட் MgO இஸ் த காம்பவுண்ட். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் MgO அந்த மாதிரி தனியா இருக்கிறது எலமெண்ட், கம்பைன்டு ஃபார்ம்ல இருந்தா தட் இஸ் மாலிக்யூல் ஆர் காம்பவுண்ட். ஸோ இது வந்து RHSல இருக்கு. திட் இஸ் அ ப்ராடக்ட். ஓகேவா? ரியாக்டன்ட் ரெண்டும் கம்பைன் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறது ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நடுவில் பிளஸ் போட்டிருக்காங்களோ அதுக்கு எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ Mg பிளஸ் O MgO. ஸோ இங்க என்ன டினோட் ஆகுதுன்னா Mgங்கிற எலமெண்ட் தனியா இருக்கு, ஆக்சிஜன்ங்கிற எலமெண்ட் தனியா இருக்கு. ஸோ இது கம்பைன்ட் ஆகி தான் உங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைடுங்கிற ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம இங்க தனித்தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, இது செப்பரேட்டா இருக்கு, இது ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் நம்ம இந்த பாசிட்டிவ் சைனை யூஸ் பண்றோம். இங்க வந்து நமக்கு அந்த பாசிட்டிவ் சைன் தேவைப்படாது. பிகாஸ் அந்த MgO ஆக்சிஜன் நமக்கு கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண வேணாம், அந்த பாசிட்டிவ் சைனை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்போ ரியாக்டன்ட் சைடில் மட்டும் தான் ப்ளஸ் வருமா மேம், ப்ராடக்ட் சைடில் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ராடக்ட் சைட்லையும் நமக்கு வரும். ஸோ எப்போ ப்ராடக்ட் சைடில் வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ NaOH plus HCl gives you NaCl plus H2O. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும், இங்கே பாசிட்டிவ் போட்டிருக்க மாதிரி நான் இங்கேயும் பாசிட்டிவ் போட்டிருக்கேன். பிகாஸ் NaOH அப்படிங்கிறது ஒரு தனி காம்பவுண்ட், HClங்கிறது ஒரு தனி காம்பவுண்ட். அதே மாதிரி NaClங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட், H2Oங்கிறது இண்டிவிஜுவல் காம்பவுண்ட். ஸோ இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் இங்கே நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ எப்போவுமே அதோட தனித்தனி டூ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் இல்லை டூக்கு மேலே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இருக்குன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நடுவில் ப்ளஸ் போடுவோம். ஸோ இப்போ எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஆல்வேஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கெமிக்கல் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் MgO plus MgO. ஸோ இது வந்து LHS, இது வந்து RHS. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஸோ LHSல யார் இருக்கா, Mg ஆக்சிஜன். இங்கேயும் அதே மாதிரி Mg and ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க Mg எவ்வளோ இருக்கு, 1. ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு, 1. இங்கே Mg 1, ஆக்சிஜன் 1. ஸோ எப்படி மேம் 1 அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இங்க Mgக்கு முன்னாடி எந்த நம்பரும் கிடையாது. ஸோ இட் டினோட்ஸ் 1. அதே மாதிரி தான் ஆக்சிஜன் முன்னாடி எதுவும் கிடையாது, இட் டினோட்ஸ் 1. இங்கேயும் எதுவும் கிடையாது, இட் டினோட்ஸ் 1. இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்க Mg 1, ஆக்சிஜனும் 1. இங்கேயும் Mg 1, ஆக்சிஜன் 1. ஸோ ஆல்ரெடி LHSலயும் RHSலயும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆல்ரெடி செல்ஃப் பேலன்ஸ்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். தட் இஸ் Fe plus H2O gives Fe3O4 plus H2. இதுல பாத்தீங்கன்னா LHSல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு, RHSல என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சைட்ஸ் ஒரே எலமெண்ட் தான் இருக்கும். எலமெண்டோட கவுண்ட் மாறலாம், பட் எப்பவுமே எலமெண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ நமக்கு எலமெண்டோட கவுண்ட்டும் மாறக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இங்கே இப்போ அயன் வந்து இங்க 1 இருக்குன்னா இங்கேயும் அயன் 1 தான் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ எப்பவுமே வந்து கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இங்க எவ்வளோ அயன் இருக்கோ அது அங்கேயும் இருக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எந்த ஒரு புது எலிமெண்ட்டும் ஃபார்ம் ஆகாது, ஆல்ரெடி இருக்க எந்த எலிமெண்ட்டும் டெஸ்ட்ராயும் ஆகாது. ஸோ ஆல்ரெடி இருக்க எலிமெண்ட் அப்படியே உங்களுக்கு ப்ராடக்ட் சைடில் வரணும், பட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆயிருக்கு, இங்க வரும்போது உங்களுக்கு அயனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்க அது ரெண்டுத்துக்கும் இருக்க பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க நியூவா அயனுக்கும் ஆக்சிஜனுக்கும் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷனே அதுதான். ஆல்ரெடி இருக்க கெமிக்கல் பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு புதுசா கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுமே ஒழிய
அங்க இருக்க எலிமெண்ட் ஃபுல்லா வேனிஷ் ஆயிட்டு இங்க புதுசா ஒரு எலிமெண்ட்லாம் உருவாகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அயன் இருக்கும், ப்ராடக்ட் சைட்ல சோடியம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அங்க என்ன ப்ராடக்ட் ரியாக்டன்ட் இருக்கோ அதே தான் இந்த பக்கமும் வரும். பட் அதோட பாண்டிங்ல தான் உங்களுக்கு நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதோட கவுண்ட்டும் நமக்கு சேமா இருக்கணும். அதே அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்றோம், பேலன்ஸ் பண்றோம். ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னா Fe plus H2O gives you Fe3O4 plus H2. ஸோ இப்போ என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படியே சொல்லுங்க. அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இங்கேயும் அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதோட கவுண்ட் மாறல. ஸோ எப்படி கவுண்ட் பண்ணும் அப்படின்னா கவனிச்சுக்கோங்க நல்லா. ஸோ கவுண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம், மாத்திக்கலாம். இப்போ ஆல்ரெடி மேபி இங்க 2ன்னு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை இரேஸ் பண்ணிட்டு கூட நான் இங்க 3ன்னு போடலாம். எப்படி வேணா நான் முன்னாடி கொடுத்துருக்க நம்பர் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எக்காரணத்து கொண்டோ நம்ம இந்த ஃபார்முலால இருக்க நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலாவே மாறிடும். போயிட்டு நம்ம H2Oன்னு இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம இங்க O2ன்னு போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க மாத்தினீங்கன்னா இது வாட்டர், இது ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ நமக்கு இந்த கெமிக்கலோட நேச்சரே மாறிடும். ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபார்முலாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் உங்க புக்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த பாக்ஸ்க்கு உள்ள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெளியே நம்ம என்ன நம்பர்ஸ் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் போட்டேன், இந்த பாக்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்க வெளியே எவ்வளோ நம்பர் வேணா போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அயன் எவ்வளோ இருக்கு, 1, ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1. ஸோ எப்பவுமே கவுண்ட் பண்ணும்போது முன்னாடி இப்போ நான் 2 போட்டேன் அப்படின்னா இங்க இருக்க நம்பரையும் இங்க இருக்க நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன். இங்க எவ்வளோ அயன் இருக்கு, 3, இங்க ஆக்சிஜன் 4, இங்க ஹைட்ரஜன் 2. கிளியரா இருக்கா? இப்ப வரைக்கும் கிளியரா? எல்லாமே புரிஞ்சுதா? இப்ப எப்பவுமே ஹைட்ரஜன் ஆக்சிஜன்லாம் லாஸ்டா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து நிறைய எலமெண்ட்ஸோட கம்பைன்டா இருக்கும். நீங்க அதை எடுத்து பேலன்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ், அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். தென் ஆக்சிஜன், ஹைட்ரஜன்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க யாரு மெட்டல், அயன் தான் மெட்டல், கரெக்டா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ அயனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க 3 அயன் இருக்கு, இங்க 1 அயன் தான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ப இங்க 3 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும், இங்கேயும் அயன் வந்து 3 ஆயிரும். அப்ப அயன் அயன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஜஸ்ட் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஹைட்ரஜன் வந்து இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் இங்க ஆக்சிஜன் 4 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா நீங்க இங்கதான் நம்பர் ஏதாச்சும் மாத்தி ஆகணும். அப்ப யோசிப்பீங்க, அப்ப இங்க நம்பர் போட்டோம் அப்படின்னா இங்க முன்னாடி போடுற நம்பர் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். புரிஞ்சுதா? இப்ப இங்க முன்னாடி போட்டிருக்க 3 இந்த அயனுக்கு காமன். இப்ப மேபி அந்த 3 கூட அயன் பக்கத்துல வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா இந்த 3 வந்து அயனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். பட் கேப்பீங்க, அப்ப அந்த 3க்கு அப்புறம் இங்க ஒரு பிளஸ் இருக்குல்ல மேம், அப்ப அந்த 3 வந்து இந்த அயனோட நமக்கு என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ பிளஸ்னா ஒரு டிஃபரன்ஸ், அது வேற இது வேற, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த பிளஸ். ஸோ இப்போ இங்க முன்னாடி போட்டிருக்க 3 எப்படி இந்த அயனுக்கு காமனோ அதே மாதிரி இப்போ நீங்க மேபி இங்க 2 போட்டீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் அந்த 2 காமன், ஆக்சிஜனுக்கும் அந்த 2 காமன். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க இங்க ஆக்சிஜன் 4 இருக்குது, நம்ம இங்கெல்லாம் போயிட்டு 2ன்னு போடக்கூடாது. அப்ப என்ன பண்ணிக்கலாம், முன்னாடியே நம்ம ஆக்சிஜனை வந்து என்னன்னு மாத்திக்கலாம், 4ன்னு மாத்திக்கலாம். ஸோ நான் இப்ப மாத்திக்கிறேன். ஸோ நான் முன்னாடி என்ன நம்பர் போட்டுக்கிறேன், 4ன்னு போட்டுக்கிறேன். அப்ப முன்னாடி 4 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த 4 வந்து ஹைட்ரஜனுக்கும் காமன், ஆக்சிஜனுக்கும் காமன். அப்ப ஆக்சிஜன் என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஸோ இப்போ நான் ஆக்சிஜனுக்கு இங்க ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஐ மீன் H2Oக்கு முன்னாடி 4 போடுறனால அது வந்து ஹைட்ரஜனும் டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் நமக்கு ஆக்சிஜன் மட்டும் தான் பேலன்ஸ் ஆகணும். பட் நம்ம இப்போ ஹைட்ரஜனையும் டிஸ்டர்ப் பண்ணி ஹைட்ரஜனையும் நம்ம என்னன்னு மாத்திட்டோம், 4 × 2 8ன்னு மாத்திட்டோம். ஸோ எப்பவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க, 4H2Oன்னு இருக்குன்னா ஹெச்சுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு,
2 இருக்கு. ஆக்சிஜனுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி தான் ஹைட்ரஜனோட வேல்யூ எழுதணும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆக்சிஜனோட வேல்யூ எழுதணும். ஸோ இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு? நம்ம ரியாக்டன் சைட்ல ஹைட்ரஜன் வந்து 4 × 2 8 இருக்கு. ஆக்சிஜன் வந்து 4 × 1 4 இருக்கு. அயன் வந்து 3 இருக்கு. இப்ப அயன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகாம இருக்கு. ஸோ இது பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வே இருக்கு. ஸோ எங்கெல்லாம் இப்போ மேபி ஒன்று மட்டும் லாஸ்ட்ல பேலன்ஸ் ஆகாம இருக்குன்னா அந்த எலமெண்ட் தனியா இருக்கான்னு பாருங்க. இங்க ஹைட்ரஜன் அஃப்கோர்ஸ் தனியா தான் இருக்கு. பட் மேபி ஹைட்ரஜன் மிங்கிளாவும் இருக்கு, வேற ஏதாச்சும் கூட மிங்கிளாயும் இருக்கு, தனியாவும் இருக்குன்னா அப்ப நீங்க தனியா இருக்கிறத போய் நீங்க என்ன பண்ணலாம், பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்க எப்படி ஹைட்ரஜன் மட்டும் இண்டிவிஜுவலா இருக்கு, நீங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு எவ்வளவு நம்பர் வேணா போட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்துட்டு நீங்க இப்படி இருக்கும்போது இந்த அயன் கூட ஹைட்ரஜன் இருக்கும்போது நீங்க அதை போயிட்டு பேலன்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும், இந்த அயனும் சேர்ந்து நமக்கு கவுண்ட் வந்து மாறிடும். ஸோ புரியுதா? ஸோ நம்ம எப்பவுமே ஹைட்ரஜன் எதுனாலும் சரி லாஸ்டா ஒன்று பேலன்ஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு அது தனியா ஐ மீன் கம்பைன்ட் ஆகாம இருக்கிறத போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஹைட்ரஜனுக்கு முன்னாடி நான் என்ன போடலாம் அப்படின்னா, இப்ப எனக்கு இங்க ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கா, எனக்கு இப்ப 8 வரணும். நான் இப்ப என்ன போடலாம், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி 2 போடலாமா? அப்ப நான் 2 போட முடியாது, 4 போடலாம். 4 போட்டனா என்ன ஆகும், 4 × 2 8 ஆயிரும். புரிஞ்சுதா? இப்ப 3 3 8 8 4 4 எல்லாமே நமக்கு பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தரேன், நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க, நான் அது கரெக்டானு செக் பண்றேன். மேபி சில பேர்த்துக்கு பேலன்ஸ் பண்ண வரலன்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டார்டிங்ல நான் எப்படி பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத டீச் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எதை பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க, CH4 plus O2 gives you CO2 plus H2O. இதை வந்து எனக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி சில ஈக்குவேஷன் எழுதும்போது இங்க கேஸ் G, மேபி இங்க கேஸ் லிக்விட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. சொல்றேன், இப்போ மேபி ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிட்டீங்கல்ல? ஸோ இதுதான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போற, நீங்க பேலன்ஸ் பண்ண போற ஈக்குவேஷன். பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு டீச் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பேலன்ஸ் பண்ணதுலேயே புக்கில் கொடுத்துருக்காங்க, இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4H2O கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி Fe3O4 கேஸ்ன்னு சாலிட்னு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4H2 கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு சாலிட், லிக்விட், கேஸ், அப்புறம் அக்வஸ், இந்த 4மே கீழே கொடுக்கலாம். இதுனா அது சாலிட்ல இருக்குன்னு அர்த்தம். L ஃபார் அந்த காம்பவுண்ட் லிக்விட்ல இருக்கு, G ஃபார் கேஸ்ல இருக்கு. அக்வஸ்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகி சொல்யூஷன் ஃபார்ம்ல, ஐ மீன் இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகி சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட்டரோட மிக்ஸ் ஆகி இருக்கும்போது நம்ம அதை அக்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஏன் இது நம்ம போடணும் அப்படின்னா, இது நீங்க எல்லா ஈக்குவேஷனுக்கும் மேண்டட்டரியா போடணும்னு அவசியம் இல்லை. மேபி கொஸ்டின்ல அதோட ஸ்டேட்டோட நீங்க மென்ஷன் பண்ணி எழுதுங்கன்னு கேட்டா மட்டும் நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எழுதுனா போதும். மற்றபடி நம்ம நார்மலா எழுதும் போது போட வேணாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈக்குவேஷனுக்கு எழுதணும். வை இந்த ஈக்குவேஷன் ஸ்பெஷல் அப்படின்னா, H2Oனா நம்ம என்ன கெஸ் பண்ணுவோம், H2O அப்படிங்கிறது லிக்விட்ல தான் இருக்கும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு தான் கெஸ் பண்ணுவீங்க. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ கேஸ்ன்னு கொடுத்துருக்கும் போது அப்ப அது ஸ்டீமா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, பேசிக்கலி அயனோட ஸ்டீமை ரியாக்ட் பண்றீங்க.
வாட்டர் வேப்பரை ரியாக்ட் பண்றீங்க. அப்ப நான் இங்க ஜீனு போட்டனால தான் எனக்கு அது வாட்டர் வேப்பர்னு தெரிஞ்சது. இல்ல நான் பாட்டுக்கு அது லிக்விட்னு நினைச்சிருப்பேன். வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்குன்னு நினைச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நமக்கு அந்த ஈக்குவேஷன்ல ஸ்டேட் மென்ஷன் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆக்டிவிட்டி வந்து ஆக்டிவிட்டி 1.1. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.1ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு மெக்னீசியம் ரிப்பன் எடுத்துக்கிறாங்க. அந்த மெக்னீசியம் ரிப்பனை சாண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரப் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் நீங்க அந்த மெக்னீசியம் ரிப்பனை ஓப்பனா நம்ம அட்மாஸ்பியர்ல வச்சிருக்கும் போது அந்த மெக்னீசியம் ரிப்பன் மேல என்ன ஆகும்னா ஆக்சிஜன் லேயர் போய் இப்படி மேல டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ நமக்கு அதோட ஃபுல் நேச்சர் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தெரிய வராது. ஸோ எம்ஜி ஒரு மெக்னீசியம் ரிப்பன் இருக்கு அப்படின்னா ஸோ அந்த மெக்னீசியம் ரிப்பன் மேல பேசிக்கலி என்ன ஆகுது, உங்களுக்கு இப்படி ஆக்சிஜன் லேயர் போய் மேல டெபாசிட் ஆயிரும். ஸோ அந்த டெபாசிட் ஆன லேயரை நம்ம சாண்ட் பேப்பர்ல ரப் பண்ணி வெளியே ரிமூவ் பண்றதுக்காக தான், ஜஸ்ட் அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சாண்ட் பேப்பர்ல ரப் பண்றோம். ஸோ சாண்ட் பேப்பர்ல ரப் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெபாசிஷன் ஆன லேயர் போயிட்டு உங்களுக்கு அந்த பியூர் எம்ஜி ரிப்பன்ல மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பர்னர்ல பேர்ன் பண்றோம். ஸோ அந்த மெக்னீசியம் ரிப்பனை இப்படி ஒரு பர்னர்ல டைரக்டா பேர்ன் பண்றோம். ஸோ நார்மலா பர்னர் ஃப்ளேம் என்ன கலர்ல இருக்கும், ப்ளூயிஷ் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த நீங்க மெக்னீசியம் ரிப்பனை அந்த ஃப்ளேமோட கான்டாக்ட்ல வைக்கும் போது இந்த ஃப்ளேமோட கலர் வந்து டாஸ்லிங் ஒயிட் கலர்ல மாறும். டாஸ்லிங் ஒயிட் கலர் ஃப்ளேம்ல மாறும். சரியா? ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் பண்ணும்போது ஆப்வியஸா நீங்க கண்டிப்பா நீங்க அந்த மெக்னீசியம் ரிப்பனை பேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கும், ஒரு மெக்னீசியம் ஆக்சைடு கிடைக்கும். தட் இஸ் த ஆஷ். பேர்ன் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுல இருந்து ஆஷ் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் எழுதலாம். Mg plus O gives MgO. நீங்க கேட்பீங்க, நம்ம மெக்னீசியம் ரிப்பன் தான் நம்ம பேர்ன் பண்றோம், எப்படி இந்த ஆக்சிஜன் வந்துச்சுன்னா, நம்ம ஒன்றும் இன்னர்ட் அட்மாஸ்பியர்ல எதுலையுமே நம்ம வேக்கம்ல ஒன்றும் பேர்ன் பண்ணல, நம்ம சும்மா ஓப்பனா நம்ம ரூம்ல தான் பேர்ன் பண்றோம் அந்த மெக்னீசியம். ஸோ கண்டிப்பா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜன் போய் இந்த மெக்னீசியமோட என்ன ஆகுங்கிறாங்க, ரியாக்ட் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரிப்பன்ல இருக்க மெக்னீசியமும் அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் தான் நம்ம, இது பர்னர் மெக்னீசியம் ரிப்பன், இதுல இருந்து வந்த ஆஷை நம்ம ஒரு வாட்ச் கிளாஸ்ல கலெக்ட் பண்றோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த MgO வந்து ஒரு பவுடர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். இந்த MgO நமக்கு என்ன ஃபார்ம்ல கிடைக்கும், ஒயிட் பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும். ஸோ இனிஷியலா ரிப்பனா இருந்தது உங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒயிட் பவுடரி ஃபார்மா மாறிடுச்சு. கரெக்டா? அதே மாதிரி ஃப்ளேம்லயும் நமக்கு ஃப்ளேம்ல கலர் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இங்க என்னமோ நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போற ஆக்டிவிட்டி 1.2. ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு ரெண்டு மாலிக்யூல் தான், ரெண்டு கெமிக்கல் காம்பவுண்ட் தான். ஸோ எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னா பொட்டாசியம் அயோடைடு, பொட்டாசியம் ஃபார் K, அயோடினுக்கு I பிளஸ் lead nitrate PbNO3 twice. ஸோ எப்படி மேம் இந்த ஃபார்முலா எழுதுறீங்க, ஏன் PbNO3ன்னு போடாம PbNO3 twiceன்னு போடுறீங்க, ஸோ எப்படி நம்ம இந்த ஃபார்முலாலாம் எழுதணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் இதுக்கு டெடிகேட்டிவா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ திஸ் வில் கிவ்ஸ் யூ lead iodide. ஸோ பேசிக்கலி இங்க 2. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த லெட்டும் இங்க இருக்க அயோடினும், ஸோ இந்த 2 அயோடினுக்கும் தானே காமன். ஸோ அப்போ இங்க வந்து 1 லெட் இருக்கு, 2 அயோடின் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு லெட் அயோடைடா போயிடும். ஸோ பிளஸ் நமக்கு என்ன இருக்கு, இங்க 2 K இருக்கா, அது வந்து டூ K. அப்புறம் NO3 நமக்கு இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதுவும் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ NO3 ஏன் மேம் 2 போடல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி 2 போட்டோம்ல. ஸோ இந்த 2 தானே நமக்கு K-க்கும் காமன் NO3க்கும் காமன். ஸோ அப்போ 2 K இருக்கு, 2 NO3 இருக்கு.
ஸோ என்ன ஆகுது 2Ki plus PbNO3 gives PbI2 plus KNO3. PbI2 னா lead iodide, இது பேரு பொட்டாசியம் நைட்ரேட். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு என்ன கலர் வரும்னா பிரைட் எல்லோ precipitate வரும். என்ன கலர் வரும்? இந்த லெட் அயோடைட்னால பிரைட் எல்லோ precipitate. Precipitateனா இப்படி ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு, அதில் எப்படி வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் எனி சால்வெண்ட் இருக்கு. ஸோ அதில் எப்படி கரையாமல் இன்சொல்யூபிளாக ஒரு சப்ஸ்டன்ஸ் இப்படியே இருக்கும். ஸோ அது பேர் தான் வந்து precipitate. ஸோ நமக்கு இந்த ரியாக்ஷன்லேருந்து நமக்கு என்ன கலர் கிடைக்குது? பிரைட் எல்லோ precipitate. ஸோ இனிஷியலாக ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எந்த கலருமே இருக்காது. ரியாக்ஷன் நீங்கள் நடக்க தட் இஸ் லெட் அயோடைடும் பொட்டாசியம் நைட்ரேட்டும் ரியாக்ட் ஆக உங்களுக்கு இந்த லெட் அயோடைட், ஓகேவா? ஸோ பொட்டாசியம் அயோடைடும் லெட் நைட்ரேட்டும் ரியாக்ட் ஆக உங்களுக்கு லெட் அயோடைட் ஃபார்ம் ஆகுமா? ஸோ இந்த லெட் அயோடைட்னால உங்களுக்கு இந்த பிரைட் எல்லோ precipitate கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்ம 4 சேஞ்சஸ் பார்த்தோமா? ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது? சேஞ்ச் இன் கலர். ஸோ அடுத்து ஆக்டிவிட்டி 1.3. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 1.3க்கு நமக்கு ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் தேவை. அதில் ஜிங்க் கிரானியூல்ஸ்னா ஜிங்க் மெட்டலை ஸ்மால் பீசஸாக ஆட் பண்ணிவிட்டு அதில் டைலூட் H2SO4 ஆட் பண்ணுறோம். அப்புறம் இங்கே ஒரு கார்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஹோல்ஸ் வழியாக இந்த கார்க்கில் ஒரு கிளாஸ் டியூப் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும்னா ஜிங்க் போடுறோமா, கூட H2SO4 போடுறோமா, ரியாக்ட் ஆகிட்டு இந்த ஜிங்க்கும் SO4ம் சேர்ந்து ZnSO4 ப்ளஸ் இங்கே இருக்க H2 வந்து ஹைட்ரஜன் கேஸாக எவல்யூஷன் ஆயிரும். ஸோ கேஸ் அப்படிங்கிறனால நான் எப்படி ஆரோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? Zn plus H2SO4 gives ZnSO4 plus H2. இது பேரு ஜிங்க் சல்ஃபேட். ஸோ இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது? கேஸ் வந்து எவல்யூஷன் ஆகுது. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ நம்ம 3 ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருக்கோம், எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சிலபஸ் பார்க்கலாம். தட் இஸ் இதே சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக டெடிகேட்டிவான ஒரு வீடியோ போட போகிறேன். தென் கரோஷன், ரான்சிடிட்டி, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன். ஸோ இதுக்காக நான் டெடிகேட்டிவாக ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், நம்ம எல்லா வீடியோ எண்ட்லேயும் ஒரு பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிவைக்யூ வந்து நம்ம 2025ல் சிபிஎஸ்சி ஒன் ஆஃப் த பேப்பர்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின். ஸோ இந்த வீடியோக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதோட ஆன்சர்ஸை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மேபி டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீச் பண்ணது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் த வீடியோ, subscribe to Shweta's Academy and share it with your friends. I will see you in the next class. Thank you. Bye bye.